இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான். ஆனால் ஒரு டபுள் ஏ சர்டிஃபிகேட் கிடைக்க வேண்டிய படம் கிடையாது. நேற்று வந்த ஒரு படத்துக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், ஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை எப்படி நீங்கள் அலோ பண்ணுறீங்க, சென்சர் போர்டு இன்னும் டஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை பற்றி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ அவசரப்பட்டு முடிவு, கன்சல்ட் பண்ணாமல் முடிவு அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸை திரையரங்கே வராத போது அவங்களுக்கு இருக்கிற கேரண்டீடான ஒரே ரெவென்யூ, அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது வகையில் அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை கொடுக்குறாங்க. அது பேப்பர் வியூவாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட்ன்ற முறையில், எம்ஜின்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் இல்லை அந்த படத்தை வாங்குறாங்க. அந்த வாங்குகிற வாய்ப்பு கூட நீங்கள் வந்து 4 வாரம் ஓடிடி 8 வாரமாக ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா 8 வாரம் என்ன மக்கள் மறந்துடுறாங்க அந்த படத்தை. அப்படிப்பட்ட படம் எங்களுக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் ஓடிடி நிறுவனங்களுடைய ஸ்டாண்ட். நாங்கள் போய் பேசி பார்த்தோம், 2 வருஷமாக இந்த டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ ஊடக நம்பர்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன், நாங்கள் போய் பேசுகிறோம், நாங்கள் ஓடிடிலாம் கேட்குறோம், அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஹிந்தியில் 8 வாரம் பண்ண தொட்டு தான் நாங்கள் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம். இன்றைக்கி திரையரங்கும் அந்த படங்களுக்கு யாரும் வந்து பார்க்குறதில்ல, ஹிந்தியில் ஓடிடியும் வாங்குறதில்ல. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓடிடி என்பது 2017 ஆரம்பிக்கிறதுலேருந்து 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ தான் இருக்குது. நீங்கள் திடீர்னு எதுக்கு இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இது மாறிடும், நாங்கள் வாங்குற துணி மாறிடும். நாங்கள் செலக்டிவாக சில படங்கள் மட்டும் வாங்குவோம், சூப்பர் டூப்பரான படங்கள், இல்லைனா வாங்க மாட்டோம். உங்கள் படம் ஓடுனா வாங்குகிறோம், இல்லைனா வாங்க மாட்டோம்னு சொன்னால் தயாரிப்பாளர் எல்லாமே அன்சர்டன் சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. இன்றைக்கி ஓரளவாவது கேரண்டியாக இருக்கிற ஒரு ரெவென்யூவும் இல்லாமல் போயிடும் தயாரிப்பாளருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கங்களாக மீண்டும் நாங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோடும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் போராடிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோன்னா, நம்மளாம் ஒரே ஒன்றுக்குள்ள ஒரு டீம் தான், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு எடுத்து 8 வாரம் ஓடிடி இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா எங்களால் சர்வே பண்ண முடியாது. தயாரிப்பாளர்கள்லாம் போட்ட முதலீட்டை மொத்தமாக எழுந்துருவாங்க. ஏன்னா திரையரங்கில் ஆடியன்ஸ் வருவாங்களாவே தெரியாது. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிறகு திரையரங்கில் படம் போட்ட உடனே ஒரு நாள் படம் மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா செகண்ட் டேவே பல தியேட்டர் செகண்ட் டேவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது 2வது நாள் எல்லா படங்களையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னு சொன்னால் ஃபுல்லாக திரையரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, ஷோஸை கட் பண்ணிடுறாங்க. அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான லைஃப் டைமே முடிஞ்சு போகுது. அப்போது கேரண்டீடான ஒரு ரெவென்யூவாக திரையரங்கு ஒரு சில படங்களுக்கு தான் இருக்குது, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு. மீதி எல்லா படங்களுக்குமே இல்லாத போது ஓரளவாவது கேரண்டியான ஒரு ரெவென்யூ இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மே நாங்கள் கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூவை கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ எப்படியாவது அடையணுன்றது தான் எல்லா தயாரிப்பாளருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் என்ன சொன்னோம், எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிவாதம் பண்ணி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணிங்கன்னா எங்கள் பேரில் கண்டிஷனை, எங்களால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். 1ஆம் தேதியிலேருந்து புதிய திரைப்படங்கள் வெளியிடக்கூடாது, புதிய படங்கள் அதாவது புது படங்களுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை அனௌன்ஸ் பண்ணோம். நாளைக்கு நாங்கள் வந்து எல்லா உறுப்பினர்களையும் கால் பண்ணியிருக்கோம். ஆந்தனி நீங்களும் வரணும். நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ண போகிற ப்ரொடியூசர்ஸு, அதுக்கு பிறகு படம் எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் நாளைக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கம் கலந்தாலோசித்து பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உடனே அதை கவனத்தில் எடுத்துகிட்டு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கலந்தாலோசித்து முடிவு பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், இண்டஸ்ட்ரியை பாதிக்காத மாதிரி பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை மீறி எனக்கு 4ஆம் தேதி படம் வரணும்னு ஆந்தனி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து கண்டிப்பாக என் படம் 4ஆம் தேதி வெளியாகும்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியாகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 4ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். எனக்கு வந்து போதை கார்த்திக் அண்ட் பாலாக்கெல்லாம் வந்து சினிமா தான் சார். நான் அது அந்த போதை பற்றி சொல்கிறேன். அப்படியா? இல்லை நான் சொல்லிடுறேன், எனக்கும் போதை இருக்குன்னு சொல்கிறேன். சரி, கார்த்திக் நேதா சாருக்கு பழசா சொல்லிடுறேன். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலப்பா, நான் சும்மா சொல்கிறேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா நீங்கள் அதை சொன்னீங்களா ஒரு பெக்கா? எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையாக ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில் படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலேருந்து தெளியறதுக்குள்ளே நான் பண்ணேன், சரி இந்த போதை தெரியலன்னா இல்லை சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சவங்க பயங்கர போதையில் போயிட்டேன். வேற போதை
அந்த போதையிலேருந்து வெளியே வரதுக்குள்ள நான் என்ன பண்ணுறது தெரியாமல் மத்தியானமாக வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில் பார்த்து ஃபுல் போதை அப்போ தான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமாக இந்த படம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் என்ன இதை செய்தால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதில் ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அந்த எந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்றுது, காதலுக்கு அது பண்ணுற துரோகம் என்ன, அது பண்ணுற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதல் அடையத்துக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்ணுறான். ஓகே, அந்த போதையிலேருந்து அவன் வெளியில் வந்து காதல் என்ற போதையில் எப்படி அவன் போறான்றதை ரொம்ப அழகாக ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ காதல் இந்த படத்தில் காதலனா மொத்தமாக வாழ்ந்திருக்காரு ஆந்தனி. அவரோட சேர்ந்து அவங்க கல்கட்டாலேருந்து வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மதுமிதா தாஸ். அவங்களுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா. யூகோட எங்களுக்கு வந்து பெங்காலிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 நடிகைகள் ரொம்ப பாப்புலர். ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவோம் சுவலட்சுமி மேடம், இல்லை சுவலட்சுமி மேடம், அப்புறம் இன்னொருத்தர் யார் நந்திதா தாஸ், இன்னொருத்தர் கூட சொல்ல நினைக்கிறேன் ரீமா சென். இவங்கெல்லாம் தமிழில் ரொம்ப பாப்புலர். ஓகே, பெங்காலிலேருந்து we got lot of popular actress. Okay, like that you welcome to that particular club of popular and beautiful actress of Bengali from Bengal to Tamil cinema. May you have a great career. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எதுக்காக நான் கொஞ்சம் சொல்ல டீட்டெயிலாக சொன்னேன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. சரி, கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும்ல, நம்மளுக்கு என்ன பேசினேன். இந்த மாதிரி நடிகர் கமல் வந்து இந்த ஓடிடிலாம் இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வரும் அப்படின்னு சொன்னாரா, அப்போ உலகமே எதிர்த்துது, திரையுலகம் மட்டும் இல்லை உலகமே எதிர்த்துது. ஆனால் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த 4 வாரங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா, தேட்டரில் 3 நாள் தான் பெருசாக ஓடுற படமே ஓடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் முதலாளிங்க, நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் அறிவிக்கணும்? நீங்கள் பாட்டுக்கே ஒர்க் அப் பண்ண வேண்டியது. நாங்கள் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, ஒரே ரீசன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, படங்களை வெளியிட்டிங்கன்னா எங்களுக்கு வெளியிட்டதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுங்க. பாருங்கள், முதலாளிக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு திரைப்படத்தை வெளியிட்டு கொண்டு வரோம். நாங்கள் யார்கிட்ட போய் லெட்டர் வாங்கணும், அனுமதி கடிதம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போய் வாங்கணுமா, கண்டிஷன் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு நீங்கள் லெட்டர் கேட்கணுமா, பர்மிஷன். இப்போ ஆந்தனி வந்து அவர் யூஎஸ்லேருந்து வந்து ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி பேஷனட்டாக ஒரு படம் எடுப்பார். அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு சார் பர்மிஷன் கொடுங்க என் படத்தை திரையரங்கில் வெளியிடுறதுக்கு, நான் வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் போடுவேன்னு சொல்கிறது நியாயமா? அவருக்கு ஒரு ரிஸ்க்கு கிடையாது. இந்த படத்தில் அவர் ஒரு ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இந்த படத்தில் எடுக்கல. 100% ரிஸ்க் அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்டோன்னா, தயாரிப்பாளர்களாக அது எப்படி நீங்கள் டிக்டேட் பண்ண முடியும்? அந்த வார்த்தை என்னென்னா டிக்டேட் தான். நீங்கள் யார் டிக்டேட் பண்ணுறதுக்கு? அதாவது நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுவான், அவர் அப்ரூவல் பண்ண பிறகு அங்கேருந்து நேராக வந்து திரையரங்கு உரிமையாளருக்கு போவோமா, அப்போ தான் வந்து திரையரங்கு கொடுப்பாங்களாம், ஷோஸ் கொடுப்பாங்களாம். இது ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் எப்படி நியாயம் இது? 3 துறையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்ல. ஒருத்தர் நம்பி தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு துறை இன்னொரு துறை மேலே எந்த விதிச்சும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாதுன்றது தான். இப்போ நாங்களும் கட்டுப்பாடுகளை விதிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், 2017 4 வாரம் தான் போயிட்டுருக்கு. திடீர்னு 8 வாரம் நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க, அதோட கண்டிஷன்ஸ் போடுறீங்க. இந்த கண்டிஷன் வந்தால் தான் நான் படத்தை வெளியிடணும்னா, ஆந்தனி இப்போ போய் நிற்க 8 வாரம் எழுதி கொடுத்தாருன்னா ஓடிடி அதோட முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை ஓடிடியில் போட மாட்டேன். நீங்களே சொல்றீங்க சார், ஒரு படம் சரியா இல்லைன்னா மறுநாளே தூக்கிறாங்க, அடுத்த ஷோவே தூக்கிடுறாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓடிடியில் கிடைக்கிறப்ப தடுக்கிறதுக்கு அவங்க யாருங்கிறத, அவங்க யாருன்றதை விட நான் அப்படி இல்லாம் அவங்கள வந்து கம்மி பண்ணல, அவங்களும் எங்களுக்கு தேவை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், கட்டுப்பாடுகளை இப்படி தனித்துவமாக விதிக்காதீங்க, தன்னிச்சையாக விதிக்காதீங்க. நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பேசுவோம், ஒரு வழிமுறை உருவாக்குவோம். அதை விட்டுட்டு நீங்கள் தன்னிச்சையாக அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக தயாரிப்பாளருக்கு பாதிக்கப்படுவான்றதான் எங்களுடைய பாயிண்ட். தனஞ்சயன் சார் இல்லை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, தட் இஸ் அகெயின்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சிங்களேன், நான் காம்படிஷன் கமிஷனர் இந்தியா போகலாம். இது மாதிரி நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் பேரில் போடுறீங்கன்னு. அதனால் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ரெஸ் மீட்டெல்லாம் அவர் சொல்கிறாருல்ல, நாங்கள் அனௌன்ஸே பண்ணலன்னு அவர் சொல்ல வேண்டியதானே? இல்லையே, அப்படி கிடையாது. அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள், அவருடைய அவர் வந்து எல்லா டிவி சேனலில் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் எங்கேயுமே சொல்ல நாங்கள் இந்த மாதிரி வந்து செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, கிளாரிஃபை பண்ண வேண்டியதானே? ஏன் கிளாரிஃபை பண்ணல? இல்லை, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம், நீங்கள் இப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லும்போது அவர் என்ன ஃபஸ்ட்டு சொல்லணும்? நீங்கள் சொன்னதை சொல்லணுமா இல்லையா? இல்லைங்க, நாங்கள் எதுவும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல, நீங்கள் இதை வந்து சீரியஸாக வந்து தப்பாக, அப்படி கிடையாது. எந்த அளவுனா, எங்களுக்கு அங்கேருந்து முக்கியமான நபர்கள் பேசி அது பிறகு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து இந்த முடிவு வந்தது. ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா அஃபிஷியல் லெட்டராக வராது. ஏன்னா அஃபிஷியல் லெட்டராக கொடுக்க முடியாது. அஃபிஷியல் லெட்டராக கொடுக்காம அன்அஃபிஷியல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.
சார் இங்கே சங்கத்தை பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் லெட்டர் கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, அன்அஃபிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவர் போய் படம் போடணும்னா திரையரங்கு உரிமையாளர் ஃபோனில் சொல்லுவாங்க, சார் லெட்டர் வாங்கிட்டு வாங்க சார்னுவாங்க, முடிஞ்சிருச்சு. தனஞ்சய் சார், தனஞ்சய் சார், சார் நீங்கள் சொன்னீங்க சின்ன படங்கள் 8 வாரம் அது ஓகே, பட் ஆனால் பெரிய படங்கள் தேட்டருக்கே வராமல் ஓடிடி வாங்குதில்ல, அதை ஸ்டாப் பண்ணலாம்ல? இல்லை அதெல்லாம் கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. எல்லா படங்களும் வந்து ஓடிடி ஒரிஜினல் தான் வருதே தவிர இது கிடையாது. 8 வாரன்றது வந்து பெரிய படங்கள் 8 வாரன்றதை ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஜெயிலர் 2 படம் வருதுன்னு வச்சுங்களேன், அது 8 வாரம் அவங்க ஓகே. சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க 8 வாரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய படங்கள் வரும்போது 8 வாரம் என்பது கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. அதே பெரிய படமும் அதே சங்கத்தில் தான் இருக்குது, அதே சிறு படமும் அதே சங்கத்தில் தான் இருக்குது. ஏன் பெரிய படத்துக்கு மட்டும் கொடுக்கும் போது எல்லாம் ஒம்முன்னு இருக்கீங்க? அந்த படத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஓடிடிக்காரன் கேட்பான்ல உங்ககிட்ட, அப்போ சின்ன படத்தையும் சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன் போடலாம். அதே தயாரிப்பாளர் எல்லா படத்தையும் எடுத்தால் தான் பண்ண முடியும், சங்கம் போய் கேட்க முடியாது. ஓடிடி நிறுவனம் தனித்தனி ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணதே தவிர ஒரே ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணல. இப்போ ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு நான் போயிட்டு 20 படம் இருக்குங்க, இந்த பெரிய படம் இது சின்ன படம் இது எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு சொல்றதுக்கு நான் தான் அது 20 படத்தை எடுக்கணும். நான் ஒரு படத்தை எடுப்பேன்னு வச்சுங்களேன், அந்த படத்தினுடைய பிசினஸ் தான் பார்ப்பேனே தவிர மீதி ஆளுடைய பிசினஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதனால் அது வயபிளே கிடையாது. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், ஏன் பெரிய படத்தை எப்படியாவது வித்துன்னு பார்ப்பாரு, பெரிய விலைக்கு அப்படி தான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர சின்ன படத்தை சேர்த்து பண்ண மாட்டாங்க. சார் சார்ட்ட கேளுங்க, ஏன் என்ன ஏதோ ஹீரோ சார் இல்லை சார் மைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நாங்கள் என்ன சொன்னோன்னா இப்போ 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும், எது படத்தையும் ஸ்டாப் பண்ணல. புதுசாக படங்கள் வெளியிடக்கூடாது 1ஆம் தேதியில் தான் சொன்னோமே தவிர ஓடிட்டு இருக்க படங்களை ஸ்டாப் பண்ணுற எப்பவுமே சொல்ல. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க ஓடிட்டு படத்தில் நிறுத்திவாங்களான்னு, அது எப்படி நிறுத்த முடியும்? ஓடிட்டு இருக்கிற படங்களை 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் கண்டிப்பாக நாங்கள் எதுக்காக சொன்னோன்னா, நாங்கள் பெப்சியில் பேசி தான் சொன்னோம், எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து பைப் லைன் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், படங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது பைப்லைனில் வந்து எக்ஸ்ட்ரா படங்கள் ரெடி ஆகிடுச்சு வச்சுங்க, இப்போ நாங்கள் வந்து இதே கியூவில் போக முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 படங்கள் ரெடி ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும், ஒரே டைமில் ஸ்டாப் பண்ணால் தான் கரெக்டாக நடக்கும். நீங்கள் ஒரு ஞாபகம் இருக்கா, 2016-17 விஷால் அவர்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தான் ஸ்டாப் பண்ணாங்க. எந்த மாற்றமும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணால் தான் கொண்டு வர முடியும். ஆனால் இது எல்லாம் மீறி என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நான் நம்புகிறேன். எல்லாருமே கலந்து பேசுகிறோம். அது பிறகு அரசாங்கம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் தமிழக அரசு வந்து இப்படியெல்லாம் ஏஸ்டியாக டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், நாங்கள்லாம் கலந்து ஆலோசிக்கணும், உங்ககிட்ட பேசணும், இண்டஸ்ட்ரியை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நாங்கள் நடக்க விட மாட்டோம்னு எங்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக தமிழக அரசு சீரியஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அட் த சேம் டைம் திரையரங்கு உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் தமிழக அரசு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு செகண்டு, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான், ஆனால் ஒரு AA சர்டிஃபிகேட் கிடைக்க வேண்டிய படம் கிடையாது. நேற்று வந்த ஒரு படத்துக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், ஏ சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை எப்படி நீங்கள் அலோ பண்ணுறீங்க, சென்சர் போர்டு இன்னும் டஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு AA சர்டிஃபிகேட் வர வேண்டிய படம், வல்கரா செக்ஷுவல் பல விஷயங்களும் சேர்த்த ஒரு படம் மாதிரிலாம் இந்த படம் இல்லை. இந்த படம் வந்து அடல்ட்ஸ் டைலாக்லாம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு தேவைப்படுற டைலாக்ஸ் தான் இருந்தது. தனஞ்சயன் சார், தனஞ்சயன் சார் ஆக்சுவலி சார்